இந்த பொண்ணுடைய கண்ணு அப்படியே கிரீன் கலர்ல மாறுது, வாயெல்லாம் பூனை மாதிரியே மாறி மீசெல்லாம் முளைச்சி கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஒரு குட்டி பூனையாவே மாறிடுறா. பூனையா மாறினது மட்டும் இல்லாம திடீர்னு அந்த பூனைக்கு வவ்வால் மாதிரி ரக்கையெல்லாம் முளைச்சி அப்படியே மேல பறக்கவும் செய்யுது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே கீழே விழுந்து மறுபடியும் அந்த பொண்ணு அவளுடைய உருவத்துக்கே மாறிடுறா. இதனால அந்த மேஜிக் ஸ்கூல்ல அவளுக்கு ஒழுங்கா மேஜிக்கே பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணிடுறாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் சார் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஒரு ரூம் ஓபன் பண்ணி காட்டுறாரு. பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லா ஒரே தொடப்பமா இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு நம்ம மேஜிக் கத்துக்க போறோம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு அது மேல உட்காந்து பறக்கலான்னு ட்ரை பண்றா. ஆனா டமால்னு கீழே விழுந்துடுறா. ஏன்னா சார் அவகிட்ட தொடப்பத்தை மேஜிக் கத்துக்கிறதுக்காக கொடுக்கல, அங்க இருக்கிற தரையெல்லாம் பெருக்கிறதுக்காக தான் கொடுத்திருப்பாரு. அப்படி அவ பெருக்கிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு டீச்சர் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் பூனையை வச்சு மேஜிக் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்த இந்த பொண்ணு நானும் மேஜிக் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பூனையை கையில வாங்கிக்கிட்டு பூனையா மாறுறதுக்கு பதிலா ஏதோ ஒரு வித்தியாசமான மிருகமா மாறிடுறா. அதை சார் வேற வந்து பாத்துறாரு. அதனால அவளுக்கு ரொம்பவே அவமானமா போயிடுது. அதனால அவ நல்லா மேஜிக் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டேஜுக்கு வந்து ஒரு வழியா எல்லாரும் முன்னாடியும் பூனைக்குட்டியா மாறி அப்படியே ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சி வின் பண்ணிடுறா.